அன்புள்ளான திருக்கிறோம் சோத்தரிக்கிறோம். 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஐயா, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஐயா, கர்த்தருடைய பிளான் என்னென்னா, எப்படியாவது நம்ம விடுதலையோடு இருக்கணும். அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிசாசின் கிரியை அழிப்பதற்கே இயேசு உலகத்தில் வந்தார். இல்லையா? ஸோ பிசாசின் கிரியை மனுஷங்களை, இந்த உலகம், மாம்சம், பிசாசு, இது இது மூணும் ஒரு வகையான கட்டு. கர்த்தருடைய பிளான் என்னென்னா, எப்படியாவது விடுதலை ஆகணும். நாம் எப்படி காணப்படணும்? விடுதலையோடு காணப்படணும். இல்லையா? நான் போய் உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் இன்னொரு தேற்றரவாளனை உங்களிடத்தில் அனுப்புவேன் அப்படின்றார். இல்லையா? ஏன் அனுப்புகிறாரு அப்படின்னா, மாம்சத்தில் இருந்தார், அவர் போயிட்டார் அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லையா? ஒரு தேவ மனுஷன் இப்படியா சொன்னார், 10 ரூபா காயின் இருக்குது, 10 ரூபா நோட்டும் இருக்குது. ரெண்டுத்துக்குமே ஒரே மதிப்பு தான். 10 ரூபா காயின் கொடுத்து என்ன வாங்குகிறோமோ, அதே 10 ரூபா நோட்டு கொடுத்தாலும் அதே பொருள் நம்ம கிடைக்கும். அந்த மாதிரி நான் போய் பரிசுத்த ஆவியின் இன்னொரு தேற்றரவாளனை உங்களிடத்தில் அனுப்புவேன் அப்படின்றார். ஸோ அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு மாம்சத்திலிருந்து போயிட்டாரே அப்படின்ட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவன் என்ன பண்ணாருன்னா, 3ஆம் நாளிலே அவரை உயிரோடு எழுப்பினார். இல்லையா? இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவனோ அவரை மரண கட்டுகளிலிருந்து, மரண உபாதையில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவரை உயிரோடே எழுப்பினார். இல்லையா? ஸோ நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும்ன்றார். இல்லையா? நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும். ஏன் அவர் போகிறது நமக்கு நலமாக இருக்குன்னு சொல்கிறாரு? நான் போவேனாகில் இன்னொரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியின் தேற்றரவாளனை உங்களிடத்தில் அனுப்புவேன் அப்படின்றார். இல்லையா? இவ்வளோ நாள் சரீரத்தில் மாம்சத்தில் இருந்த நான் போய் பரிசுத்த ஆவியை அனுப்புகிறேன். அவர் பாவத்திலிருந்தும் உங்களை கண்டித்து உணர்த்துவார். ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விடுவிப்பார். இல்லையா? அதான் பவுல் சொல்கிறார், கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இல்லையா? ஸோ ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை இருந்தாலும் வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து விடுவிக்கிறதுக்கு தான் ஆவியானவர். இல்லையா? அதனால தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் முக்கியன்றார். இல்லையா? எல்லா தேவ மனுஷங்களும் என்ன சொல்கிறாங்க? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றீர்களா? பவுல் கேட்பார், நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் பரிசுத்தாவியை பெற்றீர்களான்னு கேட்பார். அதுக்கு அந்த விசுவாசியெல்லாம் என்ன சொல்லுவாங்க? பரிசுத்தாவி அப்படின்னு ஒன்று இருக்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. உடனே பவுல் என்ன பண்ணுவார்? அவங்க மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுவார். அப்போ உடனே பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேலே இறங்குவார். இல்லையா? ஸோ பரிசுத்த ஆவியின் அவ்வளோ முக்கியம். நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் நமக்கு ஒரு விடுதலை.
அப்போ தான் நம்ம வந்து பரிசுத்தாவின் இருக்கும்போது தான் நம்ம வந்து நமக்கு மட்டும் விடுதலை இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஒரு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, கர்த்தரே ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் இருக்கும்போது எந்த கட்டும் நம்மளை தடை பண்ணாது. இல்லையா? எந்த கட்டும் நம்மளை தடை பண்ணாது. உலகம், மாம்சம், பிசாசு, மரணம், பாதாளம் எதுவும் எல்லாத்தின் மேலும் ஆவியானவர் வந்து ஜெயத்தை கட்டளையிடுவார். இல்லையா? அதனால தான் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது எவ்வளோ பெரிய கட்டு இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த மனுஷனுக்குள்ளே காணப்படுற எந்த ஆவியும் தேவன் முறியடிப்பார். மனுஷன் நமக்கு விரோதமாக இருந்தாலும் ஆவியானவர் இறங்கும்போது அந்த மனுஷனுக்குள்ளே இருந்து செயல்படுறதான அந்த ஆவியை தேவன் துரத்துவார். அதனால தான் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது விடுதலைன்னா அதான் அர்த்தம். எந்த ஆவியும் நம்மளோட போராடினாலும் நமக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கும்போது அது போராடினாலும் அது மேற்கொள்ளாது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்குள்ளே இருந்து ஆவியானவராக இருந்து அந்த ஆவியை போராடி ஜெயிப்பார். அதுதான் கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. ஆமென்.